நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். Taste Daily. Taste the Daily. இப்போ அவர் எல்லாரும் மற்றவங்களாம் ஊழல் வாங்குறாங்க, ஊழல் செய்கிறாங்க, நான் மாற்றத்தை கொண்டு வரேன்னு விஜய் வரதாக நம்ம பொது வெளியில் பேசுகிறோம். இவர் ஏற்கனவே இந்த ஊழலை அனுபவித்து கொண்டு ஊழல்வாதிகளோடு கரம் பற்றி கொண்டு தானே இந்த வாழ்க்கையை நடத்தினார். அப்போல்லாம் இவர் ஊழல் திமுக அதிமுக அந்த கட்சிகளோடு அந்த நிறுவனங்களோடு இவர் படம் நடிக்கிறாரு. ரெட் ஜெயினில் படம் நடித்து பல 100 கோடி ரூபாயை வாங்கியிருக்காரு. அதில் தான் பெரிய பணக்காரராகிறாரு. அமெரிக்க அதிபரை விட பெரிய சொகுசு வாகனம், தனி விமானம், பெரிய கோடீஸ்வரர் பங்களாவில் வச்சுட்டு நீ குருசி மாத்தினேன், மக்கள் ஏழைகள் கண்ணீரை துடைக்கிறேன்னு பச்சை பொய்யை சொல்கிற ஒரு இது மாதிரி விஜய் மாதிரி ஒரு போலி நடிகனை, ஒரு போலி அரசியல் தலைவனை நீங்கள் இந்தியாவிலேயே பார்க்குறீங்க. மிகப்பெரிய பங்களா, பெரிய வானுயர்ந்த காம்பவுண்ட் சுவர், ஏழைகளை மக்களை கண்ணில் பார்க்கவே மாட்டேன். திரைத்துறையில் நடித்து சம்பாரித்து ஆகணும். நான் யார் பணத்தையும் கொள்ளையடிச்சோ இல்லை ஊழல் பண்ணியோ இந்த காசை சம்பாதிக்கல. இப்போ அந்த வாகனத்திலிருந்து அந்த கட்டியிருக்க வீடு வரைக்கும் அவங்க அவர் விஜய் அவர்கள் நடித்து திரைத்துறையில் சம்பாதிச்ச காசுன்னு தானே சொல்கிறாங்க. நான் ஒன்றும் சொல்லவே இல்லையே. இப்போ படத்தை எடுத்த ப்ரொடியூசர் எப்படி பணக்காரனாக இருக்கானா? கூட இருந்த இயக்குனர் உள்ளிட்ட பல்வேறு சக நடிகர் இருக்கான்ல, கூடவே நடித்தான்ல, அவனும் உழைச்சான்ல, அவன் இப்படி 5000 கோடி சொந்தக்காரனாக இருக்கானா? விஜய் நீங்கள் இந்த மாதிரியான ஊழல் பற்றி பேசும்போது சேம் விட்டோ இதே பேசுவாங்க. என்னன்னா டாஸ்மார்க்கில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கி நீங்கள் ஊழல் பண்ணீங்களே, அது யாரோட காசு? அந்த 10 ரூபாய் இங்கே கூலி வேலை பார்க்குறவங்க தானே. இல்லாத பட்சத்தில் நாங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு நாங்கள் மாற்று முகாம்களில் ஒத்த கருத்துடையவர்களோடு இணைந்து பேசி ஒரு மாற்று திட்டத்தை முன்வைப்போம். அப்போ தனித்து போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகம், விஜய் ஆட்சியில் பங்கு, கூட்டணி அரசுன்னு சொல்கிறதுனால இன்னும் கூடுதல் வாய்ப்பு இருக்குது. அப்போ விஜய் மேலே எவ்வளோ விமர்சனங்கள் வச்சாலும் இதற்கு அந்த விமர்சனம் நீடிக்கிற பொழுதே அது ஒரு கட்சி தானே, அது ஒரு தலைவர் தானே. அப்போ நம்ம அது தேர்தல். வணக்கம் சார். வணக்கம். ஐபிசிக்கும் பிரபு வணக்கம் சார். நீங்கள் டிவிக்கே பற்றி பேசுறதுனால நான் கேட்குறேன் சார். இப்போது மேற்கு மண்டலங்களில் தமிழக வெற்றி கழகம் புதுசாக வந்திருக்காங்க. ஒரு கணிசமான இளைஞர் கூட்டம், அவங்க தாவேகாவுடைய தொண்டர்களாக இருக்காங்க. அவங்க விஜய் வந்தாருன்னா அவங்க பின்னாடி போகிறாங்க. சொல்லுங்கள், இப்போ விஜய் மேற்கு மண்டலங்களில் எவ்விதமான பாதிப்பை ஏற்படுத்துவார்? ஓட் ஸ்பிளிட்டிங்கில் ஆகட்டும், இல்லை வெற்றி வாய்ப்பை பறிக்கிறதாகட்டும், இல்லை வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? வெற்றி பெற முடியாது, ஆனால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அது ஒரு விவாதத்துக்கு வருதில்ல, அதே பிழையானது தானே. இப்போ நீங்கள் நஞ்சை உட்கொள்ளலாமா உட்கொள்ளக்கூடாதான்னு விவாதம் வருதில்ல, அதுவே அறிவுக்கு முரணானது தானே. இப்போ செல்பாய்ஸ் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, மரணித்தால் எவ்வளோ நேரத்தில் மரணிப்போம், இது இந்த விவாதம் வருதில்லை. அப்போ செல்பாய்ஸுக்கு வெற்றி தானே. அது மாதிரி தான் விஜய் என்கிறது ஒரு அரசியலோ நஞ்சு தான். ஒரு திரைப்படத்துறையே ஒரு நடிகன் நாடாள வர்றதே ஒரு நாட்டுக்கு அவமானம் தான். என்ன சார் சொல்கிறீங்க? கடந்த காலங்களில் அப்புறம் தமிழ்நாட்டை ஆண்டதே முக்காசி பேர் திரைத்துறையிலும் வந்தவங்க தானே. அப்போ அந்த அம்மாவாகட்டும், அதே போல் புரட்சி தலைவராகட்டும், அப்போ என்ன சொல்லுவீங்க? இல்லை, அந்த அவமானம் அதை கூட நீங்கள் 20 ஆண்டுகள் புரட்சி தலைவர் தத்துவ இயக்கத்தில், நம்ம சொன்ன திராவிட தத்துவ இயக்கத்தில் பயணித்தவர், 20 ஆண்டுகள் பயணித்து தான் உழைத்த பணத்தை எல்லாம் கட்சிக்காகவும் தன்னுடைய கொள்கைக்காகவே செலவழித்து வாழ்ந்த ஒருவர் புரட்சி தலைவர். சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அந்த கட்சியில் பல்வேறு பொறுப்புகள், பொருளாளர் வரைக்கும் இருந்து அந்த கட்சியோடு முரண்பட்டு, நிர்வாக நிலையில் முரண்பட்டு 72 கட்சியை துவக்கிறார். 52 கட்சியில் இணைந்து 20 ஆண்டுகள் கட்சியில் பணியாற்றி விட்டு வெளியே ஒரு கட்சி துவக்கிறார். விஜய் எந்த கட்சியில் எத்தனை வருஷம் உறுப்பினராக இருந்தார், எத்தனை போராட்டங்கள் நடந்திருக்காரு, எதுவுமே தெரியாது. அதை தாண்டி ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்கே சார். நீங்கள் அதை விடுங்களேன், ஃபியூச்சர் பாலிடிக்ஸை வச்சு யோசிச்சு பாருங்களேன். அதே விஜய் தான் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அரசியல் அனுபவம் இல்லை, எதுவுமே கிடையாதுன்ட்டு. அதே விஜய் மேலே எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை, ஊழல் பண்ணியிருக்காரா, இல்லை அவர் லஞ்ச லாவணிகள் ஏதாச்சும் வாங்கியிருக்காரா, அந்த மாதிரி எந்த விமர்சனமும் இல்லாமல் தானே வராரு. நீங்கள் சொல்கிற மாதிரி திரைத்துறையிலேருந்து வராரு, எந்த அனுபவமும் இல்லாமல் வராரு. ஆனால் அவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் தானே வராரு அரசியலுக்கு. அதை நீங்கள் பார்க்கணுமே. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அதிமுக, திமுக மேலே எவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, தினசரி எவ்வளோ செய்திகள் வருது, இதெல்லாம் விமர்சனங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். மக்கள் புதிதாக ஒருத்தர் வராங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி ஓட்டு போட்டிருக்கோம். ஓகே, நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அடுத்து புதுசாக ஒரு வராருன்னா சரி வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்கலாமேன்ற அந்த கண்ணோட்டம் இருக்குல்ல. அவர் பண்ணுறாரா இல்லை அவர் ப்ரூவ் பண்ணுறாரான்னு இல்லை, சரி வாய்ப்பு கொடுக்கலான்ட்டு ஒரு கண்ணோட்டம் இருக்குல்ல, அதுவே ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தணும் சார். இப்போ அவர் எல்லாரும் மற்றவங்களாம் ஊழல் வாங்குறாங்க, ஊழல் செய்கிறாங்க, நான் மாற்றத்தை கொண்டு வரேன்னு விஜய் வரதாக நம்ம பொது வெளியில் பேசுகிறோம். இவர் ஏற்கனவே இந்த ஊழலை அனுபவித்து கொண்டு ஊழல்வாதிகளோடு கரம் பற்றி கொண்டு தானே இந்த வாழ்க்கையை நடத்தினார். அப்போல்லாம் ஊழல் திமுக அதிமுக அந்த கட்சிகளோடு அந்த நிறுவனங்களோடு இவர் படம் நடிக்கிறாரு. ரெட் ஜெயினில் படம் நடித்து பல 100 கோடி ரூபாயை வாங்கியிருக்காரு. அதில் தான் பெரிய பணக்காரராகிறாரு. இவர் செய்த திரைத்துறையில் ஏராளமான ஊழல் நடக்குது, அந்த ஊழல் துறையில் தான் இவர் பணக்காரராகிறாரு.
நாட்டில் நடக்கிற எல்லா வகையான அத்துமீறல்களுக்கும் அதை சகித்து கொண்டு வாழ்ந்து இவர் மட்டும் தனித்து பெரிய பங்களாவில், நீலாம்பூரில், பனையூரில் பல நூறு கோடிகளுக்கு அதிபதியான பிறகு தான் இந்த மக்களை பற்றி இவர் பரிதாபப்பட்டு ஆட்சிக்கு வரதாக சொல்கிறாரு. அப்போ ஒரு 55 ஆண்டு காலம் அரசியலில் நுகர்ச்சி இல்லாமல், மக்களுடைய துன்ப துயரம் கண்ணீரில் பங்கெடுக்காமல், தேர்தலுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி கட்சி 4 கூட்டம், ஒரு கூட்டத்துக்கு 3 நிமிஷம் 4 நிமிஷம் பேசுகிறது, அதில் எழுதி வச்சு பேசுகிறது, யாரோ எழுதி கொடுக்குறது பேசுகிறது, நேராக பனையூர்லேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நேராக ஜெயின் ஜார்ஜ் கோட்டைக்கு முதலமைச்சர் ஏரியானிக்கு வருவேன்னு சொல்கிற அந்த சதி, அந்த சூழ்ச்சி, அந்த பேராசை இருக்குல்ல, இதை விட கொடுமை அந்த ஊழல் செய்கிற கட்சிகளை விட கொடுமை அல்லவா அது? அது மட்டும் இல்லையா, நீங்கள் சொல்கிறீங்களே இவர் ஊழல் அற்றவர்னு, பக்கத்தில் இருக்கிற ஆதவர்ஜினா யார்? உன்னோட கட்சியை சேர்ந்த ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவரா? நேற்று வரைக்கும் 7 கட்சி மாறி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, விடுதலை சிறுத்தையிலிருந்து நேராக வந்து மாநில பொறுப்பு வச்சிருக்கிற வலதுபுறம் ஆதவர்ஜினா. இந்த பக்கம் இருக்கிற நீங்கள் நிர்மல்குமார் யார்? அதிமுக, பாஜகன்னு பல்வேறு கட்சிகளில் பொறுப்பில் வச்சுட்டு இருந்த நிர்மல்குமார். இந்த அதிமுக கட்சியிலிருந்து இருக்கிற ஊழல் ஒழிக்க நீங்கள் வரதா சொல்கிறீங்க, மற்ற கட்சியில் இருக்கிற ஊழல் மன்னராட்சியில் ஒழிக்க, இதெல்லாம் உருவாக்கின கட்சியிலிருந்து 2 பேர் எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த மாற்றத்தை நாட்டில் கொண்டு வருவீங்க? அந்த குடும்பத்தில் இப்போ ஆதவர்ஜினா குடும்பத்தில் அது எவ்வளோ பெரிய வழக்கு, எத்தனை பெரிய இடி, ஐடின்னு, சிபிஐன்னு, அது எத்தனை மிகப்பெரிய கொடூரமான வழக்கெல்லாம் வச்சுட்டு இருக்கிற ஒரு நபரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த தூய்மையான இதை கொடுப்பீங்க? நீங்கள் அது உங்களுக்கு என்ன அரசியல் கொள்கை இருக்குது, தத்துவம் இருக்குது? எதுவுமே இல்லை. எடப்பாடியை விட 0. எடப்பாடிக்கு தெரிகிற அளவுக்கு கூட விஜய்க்கு தெரியாது. ஆகவே இந்த விஜய் மேற்கு மண்டலத்தில் அல்லது தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரான்னா, தாக்கத்தை ஏற்படுகிறது, அந்த தாக்கம் ஏற்படக்கூடாதுன்னு தான் நம்ம பிரச்சாரம் பண்ணுறோம். ஆனால் மிகச்சிறந்த ஊடகவியலாளராக இருக்கக்கூடிய, நிறுவனங்களாக இருக்கக்கூடிய நம்முடைய இப்போ நம்ம பிரபு மாதிரி, நம்ம ஐபிசி தமிழ் மாதிரி பல்வேறு சமூக ஊடகங்கள், தொலைக்காட்சிகள் கூட, அதாவது இந்த விஜயை வந்து ஒரு 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 பெரிய தியாகியை போல், பெரிய மக்கள் செல்வாக்குள்ளவரை போல், அவர் வந்து ஒரு 7 மணி நேரம் பொது நெடுஞ்சாலைகளை மறித்து வாகன பேரணி நடத்தினா கூட, விதிகளுக்கு புறம்பாக, சட்டத்துக்கு புறம்பாக மக்களை துன்புறுத்தினால் கூட அதை கண்டிக்காமல் என்ன செய்கிறாங்கன்னா, எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்க்குறேன், மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வருகிறார் விஜய் லைவ் ஓடிட்டே இருக்கு. மக்களுடைய பொது சொத்து தேசிய நெடுஞ்சாலை, திருச்சி விமான நிலையத்திலிருந்து திருச்சி காந்தி மார்க்கெட் மரக்கடை வரைக்கும் வெறும் 5 கிலோமீட்டர் போகிறதுக்கு 7 மணி நேரம் போகிறார். எந்த கவலையும் இல்லை. உள்ளே வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே போகிறார். பெரிய வாகனம், அமெரிக்க அதிபரை விட பெரிய சொகுசு வாகனம், தனி விமானம், பெரிய கோடீஸ்வர பங்களாவில் வச்சுட்டு நீ குருசி மாத்தினேன், மக்கள் ஏழைகள் கண்ணீரை துடைக்கிறேன்னு பச்சை பொய்யை சொல்கிற ஒரு ஒரு இது மாதிரி விஜய் மாதிரி ஒரு போலி நடிகனை, ஒரு போலி அரசியல் தலைவனை நீ இந்தியாவிலேயே பார்க்க முடியாது. மிகப்பெரிய பங்களா, பெரிய வானுயர்ந்த காம்பவுண்டு சுவர், ஏழைகளை மக்களை கண்ணில் பார்க்கவே மாட்டேன். உழைச்சி தான் சம்பாரித்து நான் திரைத்துறையில் நடித்து சம்பாரித்து ஆகணும். நாங்கள் வந்து யார் பணத்தையும் கொள்ளையடிச்சோ இல்லை வந்து ஊழல் பண்ணியோ இந்த காசை வந்து சம்பாதிக்கல. இப்போ அந்த வாகனத்திலிருந்து அந்த கட்டியிருக்க வீடு வரைக்கும் அவங்க வந்து விஜய் அவர்கள் நடித்து திரைத்துறையில் சம்பாதிச்ச காசுன்னு தானே சொல்கிறாங்க. நான் ஒன்றும் சொல்லவே இல்லையே. அப்போ நீ நடித்து உழைச்சி சம்பாரிச்சில்ல, உனக்கு இந்த பணத்தையெல்லாம் கொடுத்தாங்கல்ல, அவங்கெல்லாம் ஏன் குடிசையிலே இருக்காங்க? அதுக்கு தான் சரி, நான் தப்பே சொல்லலை, சம்பாரிச்சிட்டேன். இப்போ மக்களுக்கு ஏதாச்சும் தவறே சொல்லலை. நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக இப்போ அரசியல் இயக்கமாக ஆரம்பிச்சு இப்போ மக்களுக்கு நல்ல செய்யணும் வந்திருக்காரு. ஒரு படத்துக்கு 300 கோடி வாங்குறேன், 5000 கோடி ரூபா என்கிட்ட சொத்து இருக்குதுன்னு சொல்கிறாருல, இந்த 5000 கோடி ரூபா சொத்து யாருது? நீ சொல்கிறீங்க குடிசையில் வாழ்கிறான் அந்த ஏழை இது. அப்போ ஏழையை உறிஞ்சிரும் திரையரங்குகளில் ரசிகர்களாக ஏழை மக்களை சுரண்டி அவருடைய இந்த பாமரத்தனத்தை அறியாமையை பயன்படுத்தி நம்ம உழைக்கிற இந்த உழைப்புக்கு ஒவ்வொரு அபரிமிதமான ஊதியத்தை பெறுங்கிற கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல், இப்போ படத்தை எடுத்த ப்ரொடியூசர் அப்படி பணக்காரனாக இருக்கானா? உங்க கூட இந்த இயக்குனர் உள்ளிட்ட பல்வேறு சக நடிகர் இருக்கான்ல, கூடவே நடித்தான்ல, அவனும் உழைச்சான்ல, அவன் இப்படி 5000 கோடி சொந்தக்காரனாக இருக்கானா? விஜய் நீங்கள் இந்த மாதிரியான ஊழல் பற்றி பேசும்போது சேம் ரிட்டோ இதே பேசுவாங்க. என்னன்னா, டாஸ்மார்க்கில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கி நீங்கள் ஊழல் பண்ணீங்களே, அது யாரோட காசு? அந்த 10 ரூபாய் இங்கே கூலி வேலை பார்க்குறவன் தானே. இங்கே டெய்லியும் கல் உடைச்சோ இல்லை வந்து கொத்தனார் வேலை பார்த்தோ மேஸ்திரி வேலை பார்த்தோ ஒரு நாளைக்கு 500 ரூபாய் தினம் கூலி வாங்குறவன். சரி, அது அந்த மது பழக்கத்துக்கு அடிமையாகி போய் ஒரு பாட்டில் வாங்குறான்னா அங்கே ஒரு 10 ரூபா கமிஷன் போகுது. இப்போ அதுக்கு பேர்லாம் என்ன? அதெல்லாம் வந்து அதுக்கு பேர் தான் சமூக நீதியா திராவிட மாடலான்னு கேட்குறாங்க. நான் ஏற்றுக்கிறேன். அந்த 10 ரூபா பணம் தான் நீங்கள் சொல்கிற கட்சிக்கு போகுது. அந்த கட்சியினுடைய நிறுவனம் தான் ரெட் ஜெயின். அந்த ரெட் ஜெயினில் தான் நீ வேலைக்கு கூலிக்கு வேலை செஞ்ச. சார், அப்போ அந்த 5000 கோடி ரூபா பணம் கூட்டுருக்குல்ல, அப்படி பார்த்தா இங்கே எல்லாமே ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள் தான். அதுதான். அப்போ எப்படி நீ வந்து நாட்டுக்கு மாற்ற போகிறன்னு மறுபடியும் இந்த ஏழை மக்களை சுரண்டுறில்ல? நான் சொல்கிறேன்ல, நீ ஏழைகளை குடிசையில் இருக்கிற அந்த அப்பாவிகளை சுரண்டி நீ பணக்காரன் ஆகிட்டேன். பணக்காரனுக்கு அப்புறம் நான் வயசாகிட்டேன்,
என்னை பணக்காரனாக்கினா மட்டும் பார்த்தாது, நாட்டின் முதலமைச்சராக்குன்னு அதே காட்டு கூட்டத்தை, அந்த பாமர மக்களை, அப்பாவிகளை, ஏழைகளை நீ இவ்வளவு காலமாக பொருளாதாரத்தை சுரண்டி கூலிக்கு அவங்க தான் முதலாளி முறைப்படி நீ நடித்த, அவங்க உனக்கு கூலி கொடுத்தாங்க. ஆனால் அந்த கூலி கொடுத்த முதலாளி குடிசையில் கிடக்கிறான் ஏழையா. கூலி வாங்கின தொழிலாளி நீ பெரிய பணக்காரன் ஆகிட்டது மட்டும் இல்லாமல், ஒரு பெரிய ஸ்டார் ஆனது மட்டும் இல்லாமல் நீ என்ன செய்யற? குற்றச்சாட்டு விஜய்க்கு மட்டும் பொருந்தாது. முதலமைச்சராகவும் எனக்கு சொல்கிறேன். இந்த குற்றச்சாட்டு நீங்கள் வைக்கிறீங்கல்ல, நீங்கள் வந்து மக்கள் தான் உங்களுக்கு கொடுத்தாங்க, ஆனால் நீங்கள் வந்து பங்களாவில் இருக்கீங்க, ஆனால் மக்கள் அவங்க உங்கள் காசு கொடுத்து பார்த்தவங்கன்னா குடிசையிலேயே இருக்காங்க. இது வந்து இந்த குற்றச்சாட்டு வந்து அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு இவ்வளோ நாள் வந்து அதிகாரத்தில் இருந்துட்டு இது கேட்டிருக்காரு நீங்கள் சொன்னால் அந்த குற்றச்சாட்டை வந்து பொருந்தும். அவர் இன்னும் எதுக்குமே ஆட்சி அதிகாரத்துக்கு வரல. அவரு தனிப்பட்ட முறையில் ஒரு தொழில் ரீதியாக பார்த்துட்டு இருக்காரு. இந்த கேள்வி மற்றவங்களுக்கும் பொருந்தும்ல? பொருந்தும் தான். நீ அதனால நான் இதில் ஏதோ இந்த சமூகத்திலிருந்து எந்த குற்றமும் செய்யாமல் குற்றவாளிகளோடு தொடர்பில்லாத நான் பரிசுத்தமானவன்னு சொல்கிறேன்ல. இயேசு பிரானை விட, முருகன் விநாயகனை விட, அல்லாவை விட, நபிகளை விட நான் பெரிய உயர்ந்த மனிதன் அப்படின்னு இந்த மக்கள் வந்து கொத்து கொத்தாக கொண்டு ஓடி வந்து இறை வழிபாட்டில் சாகாதவங்க, மொழிப்பூரில் சாகாதவங்க, சுதந்திரத்துக்கு சாகாதவங்களாம் உயிரை தர்றாங்கள உன்னை நம்பி. அந்த மக்களுக்கு நீ என்ன பண்ணியிருக்க? கண்டிப்பாக அது பார்ப்போம். அதோடைய எஃபெக்ட் வந்து 2026 தேர்தல் முடிவு. அதுதான் இப்போ நம்ம கருத்து பண்ணி இந்த தாவேகாவுக்கு, விஜய்க்கு வாக்களிக்காதீர்கள் நாட்டு மக்களே, இது ஒரு போலியானது, இப்படி ஒரு தவறான மனிதர்களுக்கு அதை எப்படி திரைப்படத்தில் உங்களையெல்லாம் நடித்து ஏமாற்றினாரோ அதே போல் இப்போ அரசியல் கட்சி தலைவனாக வந்து ஏமாற்றி உங்கள் வாக்குகளை அபகரிக்க வருகிறார். நாட்டு மக்களே இந்த மோசடிக்கு ஏமாறாதீங்கன்னு தனியரசு தானே இந்த கருத்து உலகத்திலேயே முதல்ல வைக்கிறேன். சார், இப்போது செய்திகளில் பார்க்க முடிஞ்சது, தமிமுன் அன்சாரி, தனியரசு, கருணாஸ், வேல்முருகன் அவர்கள்லாம் வந்து சந்தித்து ஒரு மீட்டிங் ஆலோசனை வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி சந்திச்சிங்க. ஸோ அப்போ வந்து திமுக கூட்டணியில் கணிசமான ஒரு இடங்களை வாங்கி போட்டியிடலாம், அப்படியே திமுக கூட்டணியில் இடம் கிடைக்காத பட்சத்தில் ஒரு அணி அமைச்சு, நீங்களாம் சேர்ந்து ஒரு அணி அமைச்சு தனிச்சே போட்டியிடலாம், அப்படி இல்லைன்னா தாவேகா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற அந்த செய்தி வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? இல்லை, இப்போ அரசியலில் எதுவும் நடக்கலாம். அப்போ நான் ஒன்றும் அதை மறுக்கலை. இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாட்டை உயிருக்கு உயிராக நேசிக்கிறோம். ஒரு தத்துவ அரசியல்வாதிகள் தான் நாங்கள்லாம். இப்போ நம்ம அன்சாரியோ, வேல்முருகனோ, கருணாஸோ, தனியரசோ, நாங்கள் ஒரு தத்துவ தளத்தில் தமிழ் தேசியம், இனம், மொழி, மண், சூழல் பாதுகாப்பு, சுதந்திரம், ஜனநாயகங்கிறது தான் நாங்கள் மக்கள் தளத்தில் வாழ்நாளெல்லாம் உழைக்கிறோம். நாங்கள் அப்போ நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் வந்து தொடர்ந்து வலிமையாக ஆதரிக்கிறோம். ஒரு தத்துவ நிலையில் ஆதாயத்துக்கு அப்பாற்பட்டு ஆதரிக்கிறோம். அதில் இப்போ நாங்கள் பிரதிநிதித்துவ அமைப்பு இல்லாட்டி கூட அந்த அரசை ஆதரிக்கிறதுனால திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் எங்களுக்கு உரிய தொகுதிகளை தந்து நாங்கள் அதில் பயணிக்க விரும்புகிறோம்னா நீங்கள் அதுக்கான சூழல் உருவாகணும்னு பார்க்குறோம். அதுக்கான வேண்டுகோளை வைக்கிறோம். அது இல்லாத பட்சத்தில் நாங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு நாங்கள் மாற்று முகாம்களில் ஒத்த கருத்துடையவரோடு இணைந்து பேசி ஒரு மாற்று திட்டத்தை முன்வைப்போம். அப்போ தனித்து போட்டியிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகம், விஜய் ஆட்சியில் பங்கு, கூட்டணி அரசுன்னு சொல்கிறதுனால இன்னும் கூடுதல் வாய்ப்பு இருக்குது. அப்போ விஜய் மேலே எவ்வளோ விமர்சனங்கள் வச்சாலும் இதற்கு அந்த விமர்சனம் நீடிக்கிற பொழுதே அது ஒரு கட்சி தானே, அது ஒரு தலைவர் தானே. அப்போ நம்ம அது வந்து தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தோடு நாங்கள் தேர்தல் உறவு வைக்கவே முடியாதுன்னு ஒதுங்கி இருக்க முடியாது. ஏன்னா எந்த ஒரு தலைவனோ அந்த நாட்டினுடைய பிரஜை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவர் என்பதனால இந்த விமர்சனத்தை அவங்க எங்கள் மேலே வச்சுருக்கலாம், தனியரசு மேலே, தனியரசு அவங்க மேலே வைக்கலாம். ஆனால் தேர்தல்ங்கிற பொழுது வாக்குகள் சிதறாமல், அப்போ நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, திமுக இல்லை, அதிமுக இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்தில் தான் வாய்ப்பு இருக்குன்னா திறந்த மனதோடு தன்னுடைய கருத்தியை திருத்தி கொண்டு நாம் விரும்புகிற பாஜகவின் கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறி விஜய் வந்தால், தமிழக வெற்றி கழகம் வந்தால் ஒரு இளைஞர் பாஜக கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதை நீங்கள் உறுதியாக பாஜகவின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நான் தான் ஜூனியர் சின்ன எடப்பாடின்னு சொல்லியிருக்கேன்ல. அப்போ அதுவும் இல்லாமல் இப்போ இந்த சிபிஐ கரூர் வழக்கு சிபிஐக்கு போன பிறகு இன்னும் இருக்குமா டெல்லியினுடைய கட்டுப்பாட்டில் தமிழக வெற்றி கழகம் பயணிக்குது. அது இப்போ தமிழக வெற்றி கழகத்தை மாமல்லபுரத்தில் நடந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. விஜய் அதாவது பாஜக குறித்து மத்திய அரசு, ஒன்றிய அரசு குறித்து எந்த விமர்சனம் இல்லை. வெறும் திமுகவை தாக்கிவிட்டு, அரசு தாக்கிவிட்டு, முதலமைச்சரை தாக்கிவிட்டு தப்பித்து கொண்டு பாஜகவை அது பாதுகாக்குது, அதிமுகவை பாதுகாக்குதுங்க பொழுதே அவர்கள் எல்லாம் ஒரு அணியாக இருக்காங்கிறதுல நமக்கு ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு கால் பாஜக கட்டுப்பாட்டிலிருந்து விலகி வந்து இப்போ நாங்கள் விரும்புகிற, அவர் சொல்லுகிற, பின்னாடி நிறுத்துகிற கொள்கை தலைவர்களோடு உண்மையிலேயே வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டு களத்துக்கு வந்தால் விஜயோடு தமிழக வெற்றி கழகத்தோடு கரம் பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாய்ப்பு இல்லாத பொழுது பயணிக்கிறதுல எங்களுக்கு யாருக்கும் எந்த மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நேரத்திற்கு மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். Taste the Daily. Taste the Daily.